திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் 10ஆம் திருமுறை திருமூலர் அருளியது. பாடலும் விளக்கமும். பாடல் எண் 1061 முதல் 1070 வரை. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 1061. நின்றவள் நேரிலை நீர்கலையோடுற என்றன் நகம்படிந்தேலுலகும் தொழ மன்றது ஒன்றி மனோன்மணி மங்களி ஒன்றென்ன ஒன்ற நின்றொத்தடைந்தாளே. 7 உலகங்களும் தொழ நின்றவளான நேரிலையாகிய அப்பராசக்தி என்றன் உள்ளத்தில் பூரண கலையோடு பொருந்தி அகத்திலே படிந்து நின்றாள். மன்றாக நின்ற மெய்ப்பொருளோடே ஒன்றியிருந்து மனோன்மணி தாயாகி அமுதம் தந்தாள். எல்லா பேறுகளையும் தரும் சுமங்கலியாக சிவன் வேறு தான் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றான சிவசக்தியாக நின்று அருள் புரிந்தாளே. பாடல் எண் 1062. ஒத்தடங்கும் கமலத்திடையாயிலை அத்தகை செய்கின்ற வாய பெரும்பதி மத்தடைகின்ற மனோன்மணி மங்களி சித்தடைக்கும் வழி தேர்ந்துணரார்களே. ஈசனுடன் ஒத்து ஒன்றிணைந்து சகசதலமாகிய 1000 இதழ் தாமரை மலரின் நடுவில் அமர்ந்துள்ளாள் பெண்ணின் நல்லாளான என் தாய். அவளே அருளையும் பொருளையும் சித்துக்களையும் தருகின்றவளாக பெருமாட்டி. அம்மனோன்மணி தாயை அறிவால் அறிந்து அவள் அமர்ந்துள்ள அக்கமல மலர் நடுவில் சேர்ந்து எல்லா சித்துக்களும் அருளும் சுமங்கலியை தம் சித்தத்திலே நிறுத்தி தவம் செய்யும் வழியை தெளிவாக அறிந்து அன்னையை உணராமல் அலைந்து வீணாகி திரிகின்றனரே. பாடல் எண் 1063. உணர்ந்துடனே நிற்கும் உள்ளொளியாகி மணங்கமல் பூங்குழல் மங்கையும் தானும் புணர்ந்துடனே நிற்கும் போதரும் காவை கனிந்தெழுவார்க்கு கதியளிப்பாளே. இவ்வாறு உள்ள கமலத்தில் மனோன்மணியை பற்றி தவம் செய்து உணர்ந்தால் உடனே உள்ளொளியாகி சுடர் விட்டு நிற்பாள். அங்கே மணங்கமல் பூங்குழல் ஆகிய சக்தியுடன் ஈசனும் ஒன்று கூடி சிவசக்தியாக நிற்கும். இதனை மறவாமல் அப்பராசக்தியை போற்றி தொழுது அதிகாலையில் எழுந்து தவத்தில் நின்று சோதி ஒளியை கண்டு அதிலேயே கலந்திருப்பார்க்கு சிவக்கதியை அளிப்பாள் என் தாய் மனோன்மணி. பாடல் எண் 1064. அலியொத்த பெண் பிள்ளை ஆனந்த சுந்தரி புலியொரு புண்பலம் போலுள்ள நோக்கி தெளியொரு சித்து சிவகதி காட்டி ஒளியுறவை தென்னை உய்ய உண்டாளே. கருணையுள்ள அத்தாய் எல்லோரிடமும் ஒரே வடிவாகி 10 வயது வாழை பெண்ணாங்க நின்றுள்ளாள். அவளே மெய் ஆனந்தத்தை தந்து பேரழகு கொண்ட பிம்பமாய் விளங்கும் சுந்தரி. புலையம் பழமும் ஓடும் போல உடலில் ஒட்டியும் ஒட்டாமலும் நின்றிருக்கும் அவளை நோக்கி இருந்து செய்யும் தவம் தெளிவான ஞானத்தை கொடுக்கும். அதுவே அவள் அருளை கூட்டி அட்டமா சித்திகளையும் கொடுத்து சிவக்கதியை காட்டி வைக்கும். ஒளியிலேயே உற்று பற்றி நிற்கும்படி வைத்து என்னை சிவத்தில் கூட்டி என் உள்ளத்தில் என்றென்றும் நிறைந்து நின்றாளே. பாடல் எண் 1065. உண்டில்லை என்ற துரு செய்ய நின்றது வண்டில்லை மன்றினுள் மண்ணி நிறைந்தது கண்டில காரண காரணி தம்மொடு மண்டலம் மூன்றுற மண்ணி நின்றாளே. கடவுள் உண்டு என்றும் இல்லை என்றும் உலகோரை வாதிடச் செய்து உண்டு என நம்புவோர்க்குத்தான் உண்டு என்றும் இல்லை என்பாருக்குத்தான் இல்லை என்றும் நின்றவளே அப்பராசக்தி. அருள் நிறைந்த தில்லை பொன்னம்பலத்தில் ஈசனோடு ஆடும் ஆனந்த கூத்தில் கலந்து நிறைந்து நிற்கின்றாள்.
எவரும் அவளை எளிதாக கண்டிலர். அவளை யாவுக்கும் காரணம் என்றும் யாவையும் இயக்கும் காரணி என்றும் அறிந்து உணராதிருக்கின்றார்கள். அம்மாசக்தி நம்முள்ளே சூரிய சந்திர அக்கினி என்ற 3 மண்டலங்களிலும் இருந்தபடி சோதி ஒளியினில் நிறைந்து நின்றாளே. பாடல் எண் 1066. நின்றாள் அவன் தன் உடலும் உயிருமாய் சென்றாள் சிவகதி சேரும் பராசக்தி ஒன்றாக என்னுட்புகுந்துணர்வாகியே நின்றாள் பரஞ்சுடர் ஏடங்கையானே. இவ்வாறு ஈசனுடன் ஒன்றென நின்ற பராசக்தியே நாம் உடலுமாகி உயிருமாகி இருக்கின்றாள். உயிருக்குள் ஊடுருவிச் சென்றாள். அவளையே நம்பினோரை சிவக்கதியில் சேரும் வண்ணம் செய்தவள் அப்பராசக்தியே. ஒன்றாக நின்ற மெய்ப்பொருளில் இருந்தபடியே என்னுள் புகுந்து உணர்வாகியே நின்றாள். இவளே வேதங்களை ஏடாக கையில் கொண்டு ஞான பரஞ்சுடர் ஒளியாக விளங்கும் கலைமகளும் ஆவாள். பாடல் எண் 1067. ஏடங்கை நங்கை இறையங்கள் முக்கணி வேடம் படிகம் விரும்புமென் தாமரை பாடும் திருமுறை பார்ப்பனி பாதங்கள் சூடுமென் சென்னிவாய் தோத்திரம் சொல்லுமே. வேதங்களை நூலாக தன் கையில் தாங்கி நிற்கும் இளம் நங்கை அவளே எங்கள் இறைவியாகிய முக்கண்ணி. அவள் படிகம் போன்று தூய நிறம் கொண்டவள். அவள் விரும்பி அமர்வது வெண் தாமரை மலரே. வீணை மீட்டி நாதம் கொண்டு இசை வடிவாயிருப்பவள். திருமுறைகள் யாவும் போற்றி புகழ்வது இப்பிராமியின் புகழையே. அவள் திருவடிகளை என் சென்னியில் வைத்தபடி சிந்தை செய்த வண்ணமே வாயால் அவளையே தோத்திரம் செய்து வணங்குகின்றேனே. பாடல் எண் 1068. தோத்திரம் செய்து தொழுது துணையடி வாய்த்திட ஏத்தி வழிபடும் மாறிரும் பார்த்திடும் அங்குச பாசம் பசுங்கரும் பார்த்திடும் பூம்பிள்ளையாகும் அமாதிக்கே. அவள் நாமங்களை தோத்திரம் செய்தபடி அவள் திருவடியே துணை என்று போற்றி தொழுது வாருங்கள். அவள் அருள் வாய்ந்திடவே எப்போதும் நாதத்தால் இசைப்பாடி வணங்கி வழிபாடு செய்து தவத்தில் இருந்திருங்கள். அவள் எப்போதும் இமை கொட்டாது பார்த்து கொண்டே இருந்து உயிர்களை காத்தருள் புரிபவள். பார்த்திடும் அவளை அங்குச பாசமும் பசுங்கரும்பு வில்லும் கைகளில் ஏந்திய வண்ணம் பார்த்திடும் ஒளியினில் ராஜராஜேஸ்வரியாக காட்சி கொடுப்பாள். பூவினும் மெல்லிய வடிவுடைய பெண்ணாகிய வாழையே ஆதி சக்தியும் ஆவாளே. பாடல் எண் 1069. ஆதி விதமிகு தண்டந்தமால் தங்கை நீதி மலரின் மேல் நேரிலை நாமத்தை பாதியில் வைத்து பல்கால் பயில்விரேல் சோதி மிகுத்து முக்காலமும் தோன்றுமே. ஆதிப்பொருளாகி நின்று தன் அருளை வழங்கும் திருமாலின் தங்கையான அப்பராசக்தியை நீதியுடன் அறிந்து நெறியாக வழிபாடு செய்யுங்கள். அவள் எல்லோருக்கும் பொதுவாக 7ஆம் தலமாகிய சகச தல மலரில் வீற்றிருக்கின்றாள். அம்மலரின் மேல் நேரிலையால் அப்பராசக்தியின் நாமத்தை சொல்லி அதன் நடுவில் நின்று பல காலம் உருச்சொல்லி பயிற்சி செய்து தியானம் இருந்து வந்தால் சோதி ஒளி சுடர்விட்டு எரியும். அதிலே நடந்தவை நடப்பவை நடக்கப் போவதை எல்லாம் தோன்றி தெரியும். அவளை வழிபடுவதால் முக்கால உண்மைகளையும் தெரிந்து கொள்ளலாம். பாடல் எண் 1070. மேதாதி ஈரட்டும் ஆகிய மெல்லியல் வேதாதி நூலின் விளங்கும் பராபரை ஆதாரமாகிய ஆய்ந்து பரப்பினல் நாதாதி நாதத்து நல்லருளாளே. மேதா தத்துவங்களாகிய 16 கலைகளின் நாயகி மெல்லியலாகிய அப்பராசக்தி வேதங்கள் 4லும் ஆதி சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டு வணங்கப்படுபவளே அப்பராபரை. அனைத்திலும் ஆதாரமாய் அமைந்து எங்கும் பரவி நின்றவள். நாதமாகவும் நாதாந்தின் அந்தமான சோதியாகவும் நின்று நல்லருளை வழங்கும் ஸ்ரீ வித்தை எனும் திரிபுரை இவளே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.